முக்கண்ணன் என்று சொல்வோம். இங்கே கண்ணனே முக்கண்ணனாக இருக்கிறார். நரசிம்மருக்கு 3 கண்ணுங்க. வலது நேத்திரம் அதுதான் சூரியன், இடது நேத்திரம் அது சந்திரன், 3வது நேத்திரம் அதுதான் அக்னி. எதுக்கு நரசிம்மருக்கு இந்த 3 கண்? அதாவது வலது கண் சூரியன். சூரியனை கும்பிட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம், ஞானம், செல்வம், இது 3ஐயுமே கொடுக்குறவர் சூரியன். சூரியனை படைத்தவன் இங்கே சூரியனே வலது கண்ணாக இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்கள். அந்த 3ஐயும் கொடுக்கக்கூடிய வலது கண்ணாக நரசிம்மருக்கு காட்சி தருவது பெரிய விசேஷம். அதே மாதிரி இடது கண் சந்திரன். இடது கண்ணுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம். சந்திரனாலே உணவுப் பொருள்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தடையின்றி உணவு கிடைக்க, அன்னம் தண்ணீர் குறைவின்றி கிடைக்க சந்திரனோட அனுகிரகம் வேணும். அது பகவானுடைய இடது கண்ணாக இருக்குது. சந்திரனை படைத்தவன் இங்கே சந்திரன் 2வது கண்ணாக இடது கண்ணாக இருக்கிறது. ஆண்டுகள் பலவும் கடுந்தவம் புரிந்து அடையா பலனை அளிப்பவன் நீயே. மாமுனியான விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷியாய் ஆனது இங்கே. பிணிகளை தீர்க்கும் பெரியவன் நீயே. பணிவோம் உன்னை பக்தரை காக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப ரொம்ப சாந்தமாகவும் நம்மளுக்கு நல்ல அருள் பாலிக்கிறாரு. நிச்சயமாக எல்லாரும் தரிசிக்க வேண்டிய கோயில் இது. 3வது கண் ரொம்ப விசேஷமான கண். இந்த கண் ரொம்ப ரொம்ப அற்புதமான கண். அக்னி கண் இதுக்கு பேர். இந்த அக்னி கண் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு கண்ணுங்க. இப்போது நிறைய கோவில்களில் ஹோமம் நடத்துவாங்க, யாகம், வேள்வி இதெல்லாம் நடத்துவாங்க. அது நடத்தும் பொழுது தேவர்களினுடைய நாக்கு தாங்க அக்னி. அந்த நாக்கு நீட்டி வாங்கிக்கும். பூர்ணாகதின்னு பேர். அந்த பூர்ணாகதியில் நீங்கள் தூக்கி போடும்பொழுது உங்களுடைய கஷ்டத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடவேறுங்க. அதில் சந்தேகமே இல்லை. யாகங்கள் வேள்விகள் நடத்துவதால் உறுதியாக பலன்கள் உண்டு. அது கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி ஹோமமாக இருந்தாலும் சரி, நீ போடக்கூடிய பொருள்கள் ஆத்மார்த்தமாக போடணும். அந்த திரிநேத்திர கண்ணனாக இருக்கக்கூடிய இங்கே நரசிம்மர், இந்த ஸ்தலத்தில் காட்டழகிய நரசிம்மர், அவர் வினாடியில் ஏற்பட்ட இந்த அவதாரம், எப்படி இவருடைய அருளை பெறுவது, அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளும். ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு சித்தரை பார்க்குறதுக்கான இன்றைக்கி புண்ணியம். அதுலேயும் ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர் ராஜகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அருள்மிகு ராஜகிரி தபத்திரு குழந்தைவேல் சுவாமிகள் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு குழந்தைவேல் சுவாமிகள். அருள்மிகு ராஜகிரி தபத்திரு குழந்தைவேல் சுவாமிகள் ஸ்தலம் ராஜகிரி, விராலிமலை, மாவட்டம் புதுக்கோட்டை. உஷசந்தியா சமாசன்னா ஜனாஸ்வத்சேவனோத்சுகாः உத்திஷ்டத்வம் ஜகன்னாத சுப்ரபாதம் வதாமி தே. भगवन् सङ्गमेशत्वम् उत्तिष्ठ वरदो भव. उत्तिष्ठत्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. मातः प्रपन्नजनकामितदानशीले शीतांशुचूडहृदयाम्बुजपीठवासे. वेदाम्बिके विधिमुखैर्विबुधैर्सुपूज्ये श्रीसङ्गमेशदयिते तव सुप्रभातम्.
तव सुप्रभातमखिलाण्डनायिके भवतु प्रभूतमहिमोज्ज्वलाकृते भवसागरोत्तरणकर्णधारिके जय सङ्गमेशदयिते दयाम्बुधे प्रभातकालः समुपागतोऽसौ प्रभूतकान्तिप्रसराधरित्री विहङ्गवृन्दानि समुत्सुकानि वदन्ति शम्भो तव सुप्रभातम् ब्रह्मादिदृक्षुत्सनकादियुक्तो भक्त्या बहिस्तिष्ठति विश्वयोनिः विष्णुस्तथोच्चैस्तव पाञ्चजन्यम् हृद्घोषयन् गायति सुप्रभातम् इन्द्राग्निवैवस्वतया तु नाथ यातपतिस्पर्शनवस्वधीशाः ईशानशम्भो तव दर्शनार्थम् अभ्यागता शङ्कर सुप्रभातम् सिद्धाश्च विद्याधर यक्षरक्षो भूताप्सरः किन्नर गुह्यकाश्च गन्धर्वसंज्ञाः पिशाच वृन्दाः गायन्ति शम्भो तव सुप्रभातम् भक्तास्त्वदीया सकलत्रपुत्राः स्नात्वा भवध्याननिमग्नचित्ताः बद्ध्वाञ्जलिं मूर्ध्नि विधृक्षवस्ते तिष्ठन्ति शम्भो तव सुप्रभातम् त्वत्सेवयोत्सुकतया पवनो भवानी कावेरिका जलकणान् परिगृह्य मन्दम् आदिपुष्पनिवहोद्गतगन्धवाहः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् पङ्केरुहप्रियतमोऽपि सुवर्णसूची सङ्काशरश्मिनिवहैस्तव पादयुग्मम् नीराजयन्नचिरतोऽयमुदेश्य दीह श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् बर्हिर्मुखाः सवनिताः परिपूतचित्ताः तेहर्मुखे सपदि सङ्गममग्नगात्राः द्वारोपकण्ठभुवि सन्ति विनीतवेषाः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् अर्काब्जभूमिसुत बोधनवागधीश शुक्रार्कजाहि शिखि मुख्य खगासताराः अभ्रे प्रदक्षिणतया सततं चरन्ति श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् त्वद्भक्तिपूर्णहृदयो भसितानुलिप्तः त्वत्पार्षदप्रवरभूत गणाग्रगव्यः नन्दीवहैर्मुरजमा हननेच्छयास्ते श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् काल्याङ्गना हिमकणैः कृतमञ्चनेयम् वेदाम्बिका प्रियसखी